Hello everyone. The continuous videos of corporate accounting 1 part 6 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேரை இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட்ல இஷ்யூ பண்ணாங்கன்னா எப்படி வந்துட்டு ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான என்ட்ரிஸை வச்சு நம்ம அமௌண்ட் வச்சு போடலாம். இப்போ நம்ம வெறும் என்ட்ரிஸ் மட்டும் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உனக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன் அப்பதான் புரியும். சோ ஒரு கம்பெனி வந்துட்டு ஷேரை பப்ளிக்கு இஷ்யூ பண்றாங்க. ஒரு ஷேரோட ரேட் வந்து 10 rupees அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அந்த 10 rupeesமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாவேலாம் வந்து ரிசீவ் பண்ண மாட்டாங்க. பார்ட்டா தான் ரிசீவ் பண்ணுவாங்க. சோ அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னா, அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, கால் மணி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமா ரிசீவ் பண்ணுவாங்க. சோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் மணி வந்து 2 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கலாம். அலாட்மெண்ட் மணி வந்து 3 ரூபான்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி வந்துட்டு எவ்வளவு அப்படின்னா 5 rupees வச்சுக்கலாம். இது 3 ஆட் பண்ணா 10 rupees. இந்த 10 rupeesமே எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படின்றத இந்த எக்ஸாம்பிளோட உனக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் நான் சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க +2 முடிச்சிட்டீங்க. +2 முடிச்சதும் காலேஜ்ல ஜாயின் பண்ணும். ஓகேவா? அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும். அதை வாங்கி ஃபில் பண்ணி அங்க கொடுத்து பிரின்சிபல் கிட்டயோ செக்ரட்டரி கிட்டயோ என்ன பண்ணுவீங்கன்னா கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃபீஸ பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட் ஆவீங்க இல்லையா? சோ அதே மாதிரிதான் இப்ப இந்த கம்பெனில என்ன பண்றாங்கன்னா பப்ளிக்கு ஷேரை இஷ்யூ பண்ணிடுச்சு. சோ இஷ்யூ பண்ணதுமே அந்த அப்ளிகேஷனை வாங்குறாங்க இல்லையா 2 ரூபாய் கொடுத்து, அவங்க எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸே கிடையாது. அவங்களுக்கு எப்போ வந்துட்டு அலாட் பண்றாங்களோ அப்பதான் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஆவாங்க. சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ளிகேஷன் வந்துட்டு பே பண்ணிருக்காங்க தெரியுமா அமௌண்ட்டை கொடுத்து. சோ அந்த அமௌண்ட் உள்ள வருது. சோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா எதனால அமௌண்ட் வருது? ஷேர் அப்ளிகேஷனால வந்தது. சோ அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணிட்டோம். சோ எதுக்காக ரிசீவ் பண்ணோம்? நம்ம கம்பெனியோட கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்டை ரைஸ் பண்றதுக்காக தான் ரிசீவ் பண்ணோம். அப்போ அந்த 2 ரூபாவை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னா, ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ எதனால ஷேர் கேபிட்டலுக்கு பணம் வந்தது? அப்ளிகேஷனால வந்தது. அப்போ அப்ளிகேஷனை டெபிட் பண்றோம், ஷேர் கேபிட்டலை கிரெடிட் பண்றோம். அப்ப ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ இப்ப நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு 2 மெத்தட் இருக்கு. இப்போ இந்த கம்பெனில வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 10,000 ஷேரை இஷ்யூ பண்ணிருக்காங்க பப்ளிக். அவங்களுக்கு தேவை 1 lakh. அப்ப 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு ஷேர் ரேட் வந்து நான் 10ன்னு சொன்னேன். ஓகேவா? அப்போ 1 lakh தேவை. சோ இந்த 1 lakh வந்துட்டு தான் பார்ட்டா ரிசீவ் பண்றாங்க. சோ இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 10,000 ஷேருக்கு பதிலா அவங்களுக்கு வந்து 11,000 ஷேர் வந்துட்டு ரிசீவ் பண்ணிட்டாங்க. அப்ப மீதி 1000 ஷேர் எக்ஸஸா வந்திருக்கு இல்லையா? அந்த 1000 ஷேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரீபே பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அதுக்கான என்ட்ரி தான் இது. அப்போ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார வந்து என்ன பண்றோம்னா டெபிட் பண்றோம். எதுக்காக பேங்க் கிரெடிட் பண்றோம்னா பணத்தை திருப்பி கொடுக்குறோம். ரீபே பண்றோம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால அதை ரீஃபண்ட் பண்றதுனால அதை கிரெடிட் பண்றோம். சோ பணம் வெளியே போறதுனால கிரெடிட் பண்றோம். எதனால வெளியே போகுதுன்னா எக்ஸஸா வந்துட்டு ஷேர் வந்து அமௌண்ட் வந்து கட்டியிருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்களை நம்ம ரிஜெக்ட் பண்றோம். அதுக்கான என்ட்ரி தான் இந்த தேர்ட் என்ட்ரி. இப்ப நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இப்பதான் சொன்னேன் ஷேர் அப்ளிகேஷனை வாங்கின எல்லாருமே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஷேர் அலாட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஆவாங்க. சோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அலாட்மெண்ட் மணி 3 rupees சொன்னேன் இல்லையா? அப்போ அந்த அலாட்மெண்ட் மணியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அதை என்னோட புக்ல என்ன பண்ணுவேன்னா டியூ என்ட்ரியா காட்டுவேன். சோ அலாட்மெண்ட் மணி எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 3 rupees. கேபிட்டலுக்கு வந்து இன்னும் என்ன எவ்வளவு தேவைன்னா 3 rupees தேவை. ஓகேவா? அப்போ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா? சோ ஷேர் கேபிட்டலுக்கு இன்னும் நான் 3 rupees வந்து அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணணும். சோ அதுக்கான என்ட்ரி தான் இது. இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரீமியமுக்கும் இஷ்யூ பண்ணிருக்கலாம், அந்த கம்பெனி டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணிருக்கலாம். அதுக்கான என்ட்ரிஸ் தான் இது. சம் போடும்போது எப்படி எல்லாம் வேல்யூ போடணும் அப்படின்றத சொல்றேன். இப்போ அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டியூ என்ட்ரி இந்த 3 விதமா போட்டாச்சு. ஓகேவா? இது வந்துட்டு பார் ரேட்டுக்கு இஷ்யூ பண்ணா அதுக்கான என்ட்ரி, இது பிரீமியமுக்கு இஷ்யூ பண்ணா அதுக்கான என்ட்ரி, இது டிஸ்கவுண்ட்டுக்கு இஷ்யூ பண்ணா அதுக்கான என்ட்ரி. ஓகேவா? சம்ல வந்து ஏதாவது ஒரு மெத்தட்ல தான் கேட்பாங்க. ஓகே. இப்போ அலாட்மெண்ட் மணி எப்படி ரிசீவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த டியூ என்ட்ரி நம்ம போட்டுட்டோம். இப்போ டியூ என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் 3 ரூபாய் வந்துட்டு பப்ளிக் வந்து பே பண்ணுது. அப்போ பணம் உள்ள வருது. பேங்க் அக்கௌண்ட் டேட்டா எதனால உள்ள வருது? டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஓகேவா? சோ அலாட்மெண்ட் மணி கட்டினால பணம் உள்ள வருது. அதை கிரெடிட் பண்றோம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா,
ஃபைனலா 5 rupees வந்து பப்ளிக் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணும். அப்போ அந்த பப்ளிக் கிட்ட இருந்து ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம் கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட 5 rupees நீங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. சோ அதுக்கான ஃபர்ஸ்ட் என்ட்ரி தான் இந்த என்ட்ரி. டியூ என்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் போடுவோம். ஃபர்ஸ்ட் டியூ என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் தான் ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரியை போடுவோம். ஓகேவா? சோ அப்போ ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டேட்டா 2 எதை ரைஸ் பண்றதுக்காக நம்ம பணத்தை வாங்குறோம்? கேபிட்டல். அப்போ டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். சோ இப்போ டியூ என்ட்ரி போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பணத்தை வாங்க போறோம் ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து. அவங்க பே பண்ணிட்டாங்க. அப்போ பணம் உள்ள வருது. அப்ப பேங்க் அக்கௌண்ட் டேட்டா எதனால பணம் உள்ள வருது? டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட்னால பணம் உள்ள வருது. சோ இதுதான் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். அந்த 10 rupees இந்த மாதிரி பார்ட்டா தான் வாங்குவாங்க. ஓகேவா? இந்த என்ட்ரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா சம்மோட ஜர்னல் என்ட்ரிஸ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.